வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எஜுகேஷனல் சைக்காலஜி செகண்ட் யூனிட்லேருந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு பிஎட் ஃபஸ்ட் செமஸ்டர் பொறுத்தவரையில் 2024 ஜான்வரியில் எக்ஸாமினேஷன் இருக்கும்ன்றதை அனைத்து கல்லூரிகளுக்குமே யூனிவர்சிட்டி ஆல்ரெடி சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் மாணவர்கள் நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருந்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிறது நல்லது. புக்ஸ் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் வந்து அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி, கவனித்தல், புலன்காட்சி மற்றும் நினைவுன்றதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அட்டென்ஷன்ன்றது, மெமரி, ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும். மெமரியை பற்றி கட்டாயமாக ஒரு கொஷினை வந்து கேட்பாங்க. 5 மார்க்கை பொறுத்தவரையில் டிஃபைன் த டேர்ம் அட்டென்ஷன், எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இப்போ கவனித்தல்ன்றது எதெல்லாம் வந்து சார்ந்திருக்கு, அதனுடைய இயல்புகள் என்ன, அதனுடைய தன்மை என்ன. ஸோ இப்போ கவனித்தல்ன்றது வந்து ஒரு செலக்டிவ் ப்ராசஸ், அட்டென்ஷன்ன்றது. அதே போல் அது வந்து ஒரு செயலை குறிக்கக்கூடியது. இப்போது ஒரு நமக்கு நம்மளுடைய புலன்கள் மூலமாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும் செயல்முறை தான் பார்த்திங்கன்னா கவனித்தல்ன்றது வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ அப்போ கவனித்தலின் போது உடல் இயக்கத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதும் தேவைப்படலாம். ஸோ அப்போது நமக்கு நம்மளுடைய தேவைகளை பொறுத்து, நம்மளுடைய செயலை பொறுத்து தான் அந்த கவனித்தல் என்ற ஒரு செயல்முறைன்றது உருவாகுதுன்றதான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ நம்மளுடைய கவன வீச்சு வரையறுக்குட்பட்டதுன்றதை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. கட்டாயமாக இந்த கவனித்தல்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட், தனிநபர்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபோர்ட். ஸோ இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறதுல நம்மளுடைய கவனம், நம்மளுடைய முயற்சி இருக்குன்றது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்தது தான் அட்டென்ஷன், அதனுடைய இயல்புகளாக கொடுத்துருப்பாங்க. பர்செப்ஷன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் பர்செப்ஷன், எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் பர்செப்ஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்லேயுமே இந்த பர்செப்ஷன்ன்றதை கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக கேட்குறாங்க சொன்னால் நீங்கள் லிமிட்டட் பண்ணி எழுதலாம். பர்செப்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா பெரிய டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸ்பிளைன் த லாஸ் ஆஃப் பர்செப்ஷன், புலன்காட்சிகளின் விதிகளை விளக்குன்னு சொன்னாங்கன்னா, ஸோ இதில் வந்து நிறைய விதிகள் இருக்குது. ஸோ 5 விதிகள் இருக்குது. முழுமை காட்சி விதி, அண்மை விதி, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, லா ஆஃப் சிமிலாரிட்டி, ஒப்புடுமை விதி, லா ஆஃப் க்ளோஷர், மூட்ட விதி, தொடர்ச்சி விதி, லா ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது மேபி உங்களுக்கு 10 மார்க்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 மார்க்கில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பர்செப்ஷன்ன்றது புலன்காட்சி. ஸோ அதற்கான அதை பாதிக்கக்கூடிய காரணிகள், அகம் மற்றும் புற காரணிகள்ன்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டிபெண்ட் பண்ணியுமே உங்களுக்கு கொஷினாக வந்து கேட்பாங்க. அதில் இந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பர்செப்ஷன்ன்றது இம்பார்ட்டண்ட்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 10 மார்க்கை பொறுத்தவரையில் மெமரி டைப்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா மெமரியுடைய ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நினைவின் வகைகளை விளக்கு, நினைவினை எவ்வாறு மேம்படுத்துவாய். ஸோ மாணவர்கள்கிட்ட நினைவு திறனை மேம்படுத்துவதற்கான யுக்திகள் என்ன, டெக்னிக்ஸ் ஃபார் ப்ரமோட்டிங் மெமரின்றதுமே வந்து கொஷினாக கேட்பாங்க. ஸோ அப்போ மெமரினா என்ன, மெமரியில் எப்படி மாணவர்கள்கிட்ட வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அதனுடைய டெக்னிக்ஸ் என்ன. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி கொஷின்ஸுன்றது இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, சென்சரி மெமரி, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மெமரி தான் வந்து இருக்கும் புக்கில்.
லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அண்டு சென்சரி மெமரி. குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு, புலனறி நினைவு. ஸோ அதுக்கு வந்து டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ்ன்றது அதிகமாக கிடைக்கும். அப்போது நினைவினை மேம்படுத்துவதற்கான யுக்திகள்னு வரும்போது SQ3R மெத்தடுன்றதை வந்து கொடுத்துருப்பாங்க. சர்வே, கொஷினிங், ரெசைட், ரிப்பீட், ரிவ்யூ. ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நினைவுகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய நினைவு திறனை மேம்படுத்துவதற்கு SQ3R மெத்தடுன்றது இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் கோட்ஸ், நிமோனிக் கோட்ஸுன்றதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஷார்ட்கட்ஸில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது, இல்லை திரும்ப ரிப்பீட்டிவாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நீண்ட நாட்களாக நம்மளுடைய மெமரியில் சேவ் பண்ணுறதுக்கான யுக்திகள். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதை எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஃபோர்த், எக்ஸ்பிளைன் த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் டிட்டர்மைன் அட்டென்ஷன் வித் இல்லுஸ்ட்ரேஷன். கவனத்தை தீர்மானிக்கும் அக மற்றும் புற காரணிகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. ஸோ அப்போ அகக்காரணி. ஸோ அப்போ அகக்காரணின்ற வரும்போது நம்மளுக்கு அதுதான் ஒவ்வொருவருடைய தனிநபர்களுடைய விருப்பம், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய மென்டல் செட்டு, மூடு, அதே போல் அவங்களுடைய ஃபிசியாலஜிக்கல் நீட், உடல்நிலை. ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அகக்காரணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி புறக்காரணின்றது சைஸு, இன்டென்சிட்டி, சேஞ்சு, கான்ட்ராஸ்ட், நாவல்ட்டி, இயக்கம். ஸோ இது எல்லாமே வந்து புறக்காரணிகளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுவுமே ஒரு முக்கியமானது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் டிட்டர்மைன் அட்டென்ஷன். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. மெயினாக செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு அட்டென்ஷன், பர்செப்ஷன், மெமரி, இந்த மூணு டாப்பிக்குமே என்னென்னன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலுமே போதும், எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.